அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த புத்தாண்டு கற்பனுக்கு கூட வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10 செவ்வாய் இருக்கிறார். அதுவும் வக்ரமாக இருந்து இப்போது வக்ர நிவர்த்தி பெற இருக்கிறாருங்க. அதேபோல் தொழிலில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிறரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு 6ல் பலம் பெற்று இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் எதிலும் வெற்றி பெற்று விடலாங்க. அதே போல் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இழுபறியில் இருந்த நிலை மாறி இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. அதே போல சகோதர உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சுபகாரிய முயற்சிகள் ஓரளவு நீங்கள் நினைத்தபடி முடிவாக கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம மனதில் தைரியம் பிறக்குங்க. உத்தியோக சூழல் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்குங்க. ஆனால் எல்லா விஷயத்திலும் பொறுமை மிக மிக முக்கியங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது முக்கிய கிரகங்களான ராகு, கேது, குரு, சனி ஆகிய கிரகங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆகிறாங்க. இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுதுங்க. அதாவது ஏப்ரல் மாதத்துல கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற இருக்குதுங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைக்கான ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைக்க இருக்குது. அதே போல துலாம் ராசினியர்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்தால் அதுவும் கை கூட இருக்குதுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வருவது நழுவ விட வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வரும் கேதுவால் எதிரிகளுடைய பலம் குறையுங்க. என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்களா அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அதே போல் சந்தர்ப்ப பிரீத்திகளை செய்வதன் மூலம் சந்தோஷ வாய்ப்பு அதிகம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு பகவானும் பயிற்சி ஆகிறார். இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அந்த வகையில ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அலைச்சல்கள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். ஆதாயம் திருப்திகரமாக இருக்காதுங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவே இல்லையே என்று வருத்தப்படுவீங்க. அதே போல ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் போன்ற மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. இதே குரு பகவான் இந்த புத்தாண்டில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்பொழுது மிகச்சிறந்த பலன்கள் வந்து சேருங்க. தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறுங்க. விலகி சென்ற கூட்டாளிகள் மீண்டும் வந்து இணைவாங்க. அதே போல பதவி மாற்றம் கூட ஏற்படலாம். நிலையான வருமானம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த புது வருடத்தில் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது, வீரியம் நிறைந்த பல முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான நிலையில இருப்பதால உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. சற்று திட்டமிட்டு செலவு செய்தால் பழைய கடன்களை கூட அடைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்திக் கொள்ளலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில், அதாவது 7ஆம் இடத்தில்
சஞ்சரித்த போது பல நன்மைகளை வாரி வழங்கிய குரு பகவான் தற்போது அஷ்டமத்தில் இருப்பதால் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுங்க. அதனால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க. அதே போல் மனமானம் அங்கீகரிக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. நிச்சயதார்த்தம், திருமணம், மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால குடும்ப குதூகலம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால் ஏற்பட்டிருந்த அர்த்தாஷ்டக தோஷம் நீங்கி இருக்குதுங்க. குருவும் சுக்கிரனும் பூரண சுபபலம் பெற்றுள்ள நிலையில தன்னிகரற்ற ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். இதனால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்வாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு வருடமா அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தேடி வருங்க. பழைய இயந்திரங்களை மாற்றி நவீன சாதங்களை அமைத்து உங்களுடைய உற்பத்தியை நவீனமாக்குவதற்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் ஏற்றுமதி துறையிலும் கால் பதிக்கலாங்க. அந்த அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட அரிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. சந்தை நிலவரம் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அந்நிய நாடுகளில் உள்ள பிரபல தொழில் நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. இந்தியாவில் பிரபல நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் யோகம் அமைந்திருக்குதுங்க. கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த புத்தாண்டில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். படிப்பில் தீவிர ஈடுபாடு ஏற்படுங்க. சிலருக்கு உயர்கல்வி கற்பதற்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை குரு மற்றும் சுக்கிரனுடைய நிலை, புதனுடைய சஞ்சாரம் தெளிவாக எடுத்துக்காட்டுது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் சாதகமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம குருவும் சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக நிற்பதால வயல் பணிகள்ல சற்று கடுமையாக இருக்குங்க. அதற்கேற்ற நல்ல விளைச்சலை அளித்தருள்வார். கிரக நிலைகள் கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. சூழ்நிலை அதாவது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை மாற்றிக்கொள்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீங்க. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவாங்க. பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் வயதிற்கேற்ற வெற்றிலை மாலையை அனுமனுக்கு அணிவித்து வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக நாமக்கல்லில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் செல்வ வளம் பெருகுங்க. செயல்பாட்டிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.